Hi guys, and welcome back to Gamma Crypto. In channel subscribe பண்ணாம மறக்காம subscribe பண்ணுங்க because cryptocurrency பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா டே டு டே ப்ரொவைட் பண்ணிருக்கோங்க. அண்ட் பிட்காயின் வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல ஆல்மோஸ்ட் 65k வந்து அப் ஆயிட்டு 65k போனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிட்டு இருக்க டைம்ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பிட்காயின் வந்து பாத்தீங்கன்னா 65k வந்து ரீச் ஆயிடுச்சுங்க. ஸோ ரொம்ப குரூஷியலா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான ஃபேக்டர்ஸ் வந்து சொல்றாங்க இது ரைஸ் ஆனதுக்கு. அண்ட் தேர்ட் ஃபேக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராபபிலிட்டியாவும் சொல்றாங்க. ஸோ அது என்ன ஃபேக்டர்ஸ் அப்படின்றத ரொம்ப குயிக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா டு நோ திஸ் கிரிப்டோகரன்சி மூவ்மெண்ட் ஏன் இந்த மூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் மேஜர் ஃபேக்டர் வந்து என்ன அப்படின்னா இந்த ஃபேக்டர் வந்து ஆல்மோஸ்ட் 60% ஆஃப் எனக்கு பிரைஸ் ரேஸ்க்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு. அது என்ன அப்படின்னா யூஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபெடரல் பேங்க் சேர்மன் வந்து பேசுற ஸ்பீச்ல வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பருக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் லோன் நீங்களா எடுக்கிறீங்க அப்படின்னா அதோட வட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாவே விழும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓவரால் யூஎஸ்க்கு நான் அதை சொல்றது. ஸோ நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் பிட்காயின் அண்ட் கிரிப்டோ மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஎஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிபெண்டபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூஎஸ்ல இந்த ஃபெட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா கட் அதான் சொல்லியிருக்காங்க ஃபெட் ரேட் கட்டுன்னு சொல்ற மாதிரி புரியாம இருந்திருக்கலாம். ஸோ இந்த ரேட் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர்ல இருந்து யூஎஸ்ல கம்மியா வரதால வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா எக்கனாமிஸ்ட் முக்கியமா அந்த பொருளாதார நிபுணர்கள் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா சொல்றது கண்டிப்பா மற்ற பொருளாதாரம் எல்லாம் செப்டம்பருக்கு மேல ஏறும் நல்லபடியா ஏறும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ அண்ட் பிட்காயின் கம்யூனிட்டில வந்து ஒரு பெரிய பூஸ்ட் வந்து கொடுத்துருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா பிட்காயின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60% வந்து அப்பா இருக்கு. ஓகே, இதுக்கான சப்போர்ட்டிங் காயின்ஸ் ஆல்ட் காயின்ஸ்ல எதெல்லாம் ப்ரோ அப்பா இருக்குன்னு பாத்தீங்கன்னா WIF டோக்கன், பாங்க் அண்ட் இன்னொரு ஒரு மீம் காயின் தான். மோஸ்ட்லி மீம் காயின் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல கொண்டு வந்திருக்கு. அதை கேட்கலாம் ப்ரோ என்ன ப்ரோ மீம் காயின் மேல இருக்குன்னு சொல்லிட்டு பீட் காயின் எவ்வளவு தூரம் மேல ஏது அவ்வளவு தூரம் கண்டிப்பா கீழே இறங்கிடுங்க. பட் ஆனா மற்ற காயின்ஸ் இல்ல டாப் 10ல இருக்கிற இந்த ரிப்பிள் சொல்லானா இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவ்ஸ் கொடுக்குதோ அதுதான் வந்து முக்கியமான மேட்டர். ஓகே ப்ரோ 60% இதுதான் நியூஸ்னு சொன்னீங்க. அடுத்து மீதி 40% என்ன ப்ரோ நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ் நடக்க போது நமக்கு எல்லாமே தெரியும். அண்ட் பிட்காயின் டொனால்ட் ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒரு கனெக்ஷன்ல இருக்காருன்றது தெரியும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி ஆல்ரெடி நம்ம ஜோ பிடன் வெளியே போயிட்டாரு. அதுக்கு பதிலாக கமலா ஹாரிஸ் உள்ள வந்திருக்காங்க. இப்ப இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கென்னடி ஜூனியர் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பப்ளிகன் பார்ட்டில இருந்தவர் பாத்தீங்கன்னா அவருமே பின்வாங்கிட்டாரு. நான் வந்து நிக்கல, ஆனா நான் நிக்கல அப்படின்னு சொல்லி வித்ட்ரா பண்ணிட்டு என்னோட ஆதரவு டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு வேற ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருக்காரு. ஸோ இதனால டொனால்ட் ட்ரம்ப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான வலு சேர்ந்திருக்கு. ஸோ ஸ்ட்ரென்த் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான இதுல இருக்கு. அவர் தான் நெக்ஸ்ட் பிரசிடென்டா டேக் ஓவர் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதனால எல்லா எந்தூசியாஸ்டும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. பிகாஸ் பிட்காயின் பத்தி ரொம்ப சப்போர்ட்டிவா பேசின அவர் வந்து பாத்தீங்கன்னா திருப்பியும் எலெக்ஷன்ல வந்து யூஎஸ் பிரசிடென்ட் ஆனா யூஎஸ்கே அது பேர் கொடுத்த வர மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதனால வந்து பாத்தீங்கன்னா ரிமைனிங் 40% இதுதான் நியூஸ் பிகாஸ் ஆஃப் ஃபேவரிங் டொனால்ட் ட்ரம்ப் as to become the next president of US. இது ரெண்டையும் வச்சு என்ன சொல்றாங்க ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்கன்னா பை இயர் ரெண்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 100k வந்து பாத்தீங்கன்னா பிட்காயின் வந்து டார்கெட் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மேபி பெரிய பிக் ரியலிஸ்டிக் டார்கெட்டா இருந்தாலும் கூட கண்டிப்பா 71k தாண்டிடுச்சுன்னா பை திஸ் இயர் அண்ட் 80k வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா பிட்காயின் தொடர்க்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அதுவும் பர்டிகுலர்லி இந்த செலெக்ஷன்லாம் முடிஞ்சுட்டு டொனால்ட் ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆகி அனௌன்ஸ் ஆயிட்டு அந்த மாதிரி ஃபேவரிங் ஆஸ்பெக்ட்ஸ் நிறைய ஆகி பிட்காயின் இந்த மொமெண்டமும் கீப் அப் பண்ணுச்சுன்னா கண்டிப்பா ஒரு 80 to 82k வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா பிட்காயின் ரீச் ஆகிறதுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் அவுட்கமா இருக்கும். So that is the news that we want to share with you guys today. So hope this video is informative for you guys. So பிடிச்சதா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடணும் all the interesting news regarding cryptocurrency. Thank you.